இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஆரம்பித்த செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொலை வைத்த அந்த நேரத்தை காட்டுகிறார்கள். ஷாஃபி மذஹபினுடைய பிரகாரம் லுஹருடைய வக்து எப்போது வருகிறது என்றால், சூரியன் உச்சியிலிருந்து சற்று மேற்கே சாய்ந்ததற்கு பிறகு. அதில் இஸ்திவா என்று ஒன்று இருக்கும். அதாவது சூரியன் உச்சிக்கு வந்தாலும் ஒரு குச்சியை நீங்கள் நெட்டி வச்சா ஏதாவது பொருள் இருந்தால் அதற்கு ஒரு நிழல், சின்ன ஒரு குட்டி நிழல் விழும். வருஷத்தில் 2 தடவை அது விழாது, அது நேர்கோட்டில் செல்லும் போது மாத்திரும். அது அல்லாத மற்ற காலங்களெல்லாம் ஒரு குட்டி நிழலாவது என்ன செய்யும், வரும். அந்த நிழலை தவிர்த்து அந்த பொருள் எவ்வளவு, ஒரு அடி பொருள்னா அந்த ஒரு அடி நிழல் வந்துட்டா லுஹருடைய வக்து ஸ்டார்ட். இதுதான் அதனுடைய அந்த 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 இஸ்திவா என்று சொல்லக்கூடிய அந்த நிழலை தாண்டி, ஒரு அடி அல்ல, அந்த சின்ன குட்டி நிழலை தாண்டிட்டால் அதை என்ன செஞ்சிடும், அந்த உதாரணமாக ஒரு இன்ச்சுன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு இன்ச்சை தாண்டி 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ வந்துட்டு லுஹருடைய வக்து ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த பொருளினுடைய அளவுக்கு, ஒரே அளவுக்கு, அது ஒரு அடி என்றால் அந்த ஒரு அடி நிழல் வரும் பொழுது லுஹருடைய வக்து முடிஞ்சிடும். ஹனபி மذஹபை பொறுத்தவரை 2 அடி வர வேண்டும். அந்த ஒரு பொருள், ஒரு அடி பொருளை ஒரு ஸ்கேலை நட்டி வச்சிருக்கிறோம், அது ஒரு அடி, ஒரு அடியினுடைய நிழல் கிழக்கே விழுகிறது என்று சொன்னால் லுஹருடைய வக்து ஷாஃபி மذஹபில் முடிஞ்சிருது. ஹனபி மذஹபில் 2 அடி வரணும், அது மாதிரி 2 வரணும். அஸருடைய வக்து அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ லுஹருடைய வக்து முடிகிறதோ அப்போ வந்து அஸர் வக்து ஸ்டார்ட் ஆகிறது. மக்ரிப் உடைய நேரம் வரை, மக்ரிப் எப்போதுனா சூரியன் முழுமையாக மறையும் வரை, கொஞ்சம் தெரிஞ்சாலும் அது வக்து இருக்குது. முழுமையாக மறைந்ததோடு அதனுடைய வக்து முடிகிறது. மக்ரிபுடைய வக்து ஸ்டார்ட் ஆகிறது. அதற்கு பிறகு செம்மேகம் முழுமையாக மறைந்ததோடு இஷாவுடைய வக்து ஸ்டார்ட் ஆகிடும். இஷாவுடைய வக்து ஸ்டார்ட் ஆகி அது எது வரைக்கும் இருக்கிறது என்றால் மெய் வெள்ளை தோன்றும் வரை. அப்போ பொய் வெள்ளைன்னு ஒன்று இருக்குது. ராத்திரி 1:30 2 மணிக்கு 2:30 மணிக்கெல்லாம் பார்த்தா ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் ஒன்று வரும். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், அப்படி ஒரு வெளிச்சம் வரும், அது பொய் வெள்ளை, அது மாறிடும். ஆனால் மெய் வெள்ளைன்னு சொல்லிட்டு அது பகல் உருவாக போகுதுன்னு அர்த்தம். அந்த மெய்வெள்ளை வரும் வரை அந்த இஷாவுடைய வக்து இருக்கிறது. மெய்வெள்ளை வந்ததோடு சுபுடைய ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாக விடுகிறது. சூரியன் கொஞ்சம் தலையை தெளிச்சிட்டாலும் போதும் சுபுடைய வக்து முடியுது, ஃபஜ்ருடைய வக்து முடிகிறது. இதுதான் ஒரு வக்தினுடைய நேரம் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுஹரை தொழுததாகவும், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சுபஹை தொழுததாகவும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுஹரை தொழுததாகவும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையாக அஸர் இருந்ததாகவும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகையாக மக்ரிப் இருந்ததாகவும், அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகை இஷா இருந்ததாகவும் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. இந்த 5மே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வக்து முடியக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் தொழுகிறார். இப்போ உதாரணமாக லுஹருடைய வக்து முடிய போகுது, அல்லது அஸருடைய வக்து முடிய போகுது, சூரியன் அடைய போகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து அவர் தக்பீர் கட்டி தொழுது ஒரு ரக்காத்து முழுமையாக தொழுது விடுவாரே, ஆனால் அந்த தொழுகை முழுவதுமே அதான் அந்த வக்துக்குள்ள. 2வது வக்து பாங்க ரக்காத்து தொழும் போதோ அது 3ஆவது ரக்காத்து தொழும் போதோ பாங்க சொன்னாலும் அந்த தொழுகை அதான், அது கலா இல்லை, ஒரு ரக்காத்து முழுமையாக அதை வந்துடணும். அதே சமயத்தில் இன்னொன்றையும் அவர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஒரு ரக்காத்து நம்ம 1 ரக்காத்தோ 2 ரக்காத்தோ நம்ம தாராளமாக தொழுதரலாம், அது பிரச்சனை இல்லை. இன்னொரு 4 நிமிஷம் இருக்குது, நம்ம இந்த வக்து முடிகிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம 2 ரக்காத்து என்ன செஞ்சலாம், தாராளமாக தொழுதரலாம். எப்போ ஃபர்லை மட்டும் செய்தால், ஃபர்லை மட்டும் செய்தால் 4 ரக்காத்தையும் தொழுதரலாம். அஸருடைய வக்து முடிவதற்கு ஒரு 4 நிமிஷம் இருக்குன்னு வைங்க. இப்போ ஃபர்து, அதனோட ஃபர்து ஃபாத்தியா மட்டும் ஓதுறது, ஒஜ்ஜத்து ஓதுறது இல்லை, சூரா ஓதுறது இல்லை, சுபாரபிலா அது துமானி எடுத்து ஒரு தடவை ஓதுறது, இப்படி அத்தகையாத்தை மட்டும் ஓதுறது, கமாசலையத்தை ஓதுறது இல்லை என்ற ஒரு நிலை வந்தால் 4 ரக்காத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த வக்தில் தொழலாம் அப்படின்னு இருக்குது. இல்லை சுன்னத்தானவைகளை சூரா ஓதுறது, வஜ்ஜத்து ஓதுறது, கமாசலத்து இதெல்லாம் இப்படிலாம் நம்ம ஓதுறதாக இருந்தால் 1 ரக்காத்து முழுமையாக தொழ முடியும் என்று இருந்தால் எது சிறந்தது என்றால் எல்லாவற்றையும் முழுமையாக ஓதுவது தான் சிறந்தது. 1 ரக்காத்து வக்தில் வந்துடுது தானே. 1 ரக்காத்து உங்களுக்கு வக்துக்குள் வருவதாக இருப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையுமே பூரணமாக செய்வதுதான், சுன்னத்தானவைகளையும் செய்வதுதான் சிறந்தது என்று ஃபுகஹாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த சட்ட திட்டங்களினுடைய அடிப்படை, உலகத்தில் ஒரு ஆச்சரியமான மார்க்கம் இந்த மார்க்கம். இவ்வளவு தெளிவாக வரலாறுகளையும் சட்ட திட்டங்களையும், தொழுவுன்னா இப்படி தான் தொழுவணும்,
குளிக்கணும்னா இப்படி தான் குளிக்கணும், சாப்பிடணும்னா இப்படி தான் சாப்பிடணும், உடை உடுத்தணும்னா இப்படி தான் உடையை உடுத்தணும், தலைவாரனா இப்படி தான் தலைவரணும், பாத்ரூமுக்கு போறதா இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி தந்த ஒரே மார்க்கம் இந்த மார்க்கம் தான். வேற ஏன் இருக்குமா? பிற மதங்களை நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வணக்கம் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வியலையும் கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். நீ எப்படியும் சம்பாதிக்க முடியாது, இப்படிதான் சம்பாதிக்கணும், இது ஹலால், இது ஹராம், இது சரியில்லை, இது சரி, இது ஜாயிஸ் என்று நமக்கு இவைகளையும் கற்றுத்தந்த மார்க்கம் தான் இந்த அற்புதமான மார்க்கம். நம்முடைய ஃபுகாஹாக்கள் அவ்வளவு தெளிவாக இந்த சட்ட திட்டங்களை நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார்கள். அதை பேணி நடக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக மகத்தான வெற்றியை நாம் பெற முடியும்.